அதிமுக முன்னாள் கவுன்சிலர் சூளகிரி முன்னாள் சேர்மன் மது ஹேம்நாத் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். கடந்த ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவர் திமுகவிலிருந்து அதிமுகவிற்கு தாவிய நிலையில் அதிமுக நிர்வாகி DVKவில் இணைந்திருப்பது திமுக அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் அதிமுக நிர்வாகி தனது ஆதரவாளர்கள் 200 பேருடன் தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். ரமேஷ் தீவிர அதிமுக தொண்டராக வலம் வந்த நிலையில் கடந்த 2019 ஆண்டு கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் மருதாண்டப்பள்ளி, மாரண்டப்பள்ளி ஆகிய ஊராட்சிகளுக்குட்பட்ட ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு சுயேச்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதன் பின்னும் அதிமுகவில் சூளகிரி கிழக்கு ஒன்றிய மீனவரணி தலைவர் திரு மது என்கிற ஹேம்நாத் அவர்களின் முன்னிலையில் ஆதரவாளர்களுடன் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். அதிமுக முன்னாள் நிர்வாகியாக இருந்த மது ஹேம்நாத் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் மது ஹேம்நாத் அவர்களின் தலைமையின் கீழ் ஏராளமானோர் DVKவில் இணைந்து வருகின்றனர். சூளகிரியில் உள்ள DVK அலுவலகத்தில் புதியதாக கட்சியில் இணைந்தவர்களை முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்கள் திரு மது என்கிற ஹேம்நாத், திருமதி லாவண்யா ஹேம்நாத் ஆகியோர் கட்சியின் அணிவித்து வரவேற்றனர். புதியதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் விசில் வழங்கப்பட்டது. அப்போது அனைவரும் விசில் ஊதி உற்சாகமடைந்தனர். அப்போது பேசிய மது ஹேம்நாத் அவர்கள், அதிமுக, திமுக என்னும் ஊழல் கட்சிகள் நாட்டை ஆண்டது போதும், எதிலும் ஊழல் செய்ய மாட்டேன் என கூறும் நேர்மைக்கு சொந்தக்காரராக தலைவர் விஜய் இருப்பதால் நாம் ஒரே குடும்பமாக விஜய் முதல்வராக வேண்டும் என்கிற இலக்கை கொண்டு தேர்தல் பணியாற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மருதாண்டப்பள்ளியில் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் செல்வாக்கை கொண்ட ரமேஷ் அவர்கள் DVKவில் இணைந்திருப்பது அதிமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓராண்டிற்கு முன் ஊராட்சி மன்ற தலைவராக வேணு அவர்கள் திமுகவிலிருந்து அதிமுகவில் இணைந்தது. அதிமுகவில் இணைந்தது திமுகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக நிர்வாகி முன்னாள் கவுன்சிலர் திமுகவில் இணையாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது ஆளுங்கட்சியான திமுகவிற்குமே அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கட்சியில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் சேர்மன் மது ஹேம்நாத் அவர்களின் சார்பில் அன்பின் விருந்தை பரிமாறினார். நம்ம பார்த்தது ரெண்டு ஏடிஎம்கேயும் பார்த்தாச்சு, டிஎம்கேயும் பார்த்தாச்சு. ரெண்டு பேரும் கரப்ஷன், மக்களுக்காக எதுவுமே செய்யல. இப்போ நம்ம தளபதி புதுசா ஒரு தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு முதல் மாநிலமா உருவாக்கணும்னு சபதம் வச்சிருக்காரு. கரப்ஷன் இல்லாம ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கிற தலைவர் நம்முடைய தலைவர். இப்போ மருதாண்ட பஞ்சாயத்து ரமேஷ் முன்னேறி இணைந்து வந்திருக்க எல்லாருக்கும் எனக்கு நன்றி. இனிமேல் நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி. நம்மளுக்கு ஒரே குறிக்கோள், தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். எல்லாம் ஒற்றுமையாக இந்த 2026 தளபதி முதலமைச்சராக ஒரு சதம் எடுத்து இன்னைக்கு சேர்ந்திருக்குங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நமது வெற்றி சின்னம்